பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த மே மாதம் 1 தேதியில தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. யாருடைய வஸ்திர தொங்கலினால்? நம் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலினால், அவருடைய மகிமையினாலே ஆலயம் நிரம்பி இருக்கிறதை அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அப்போ இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய மகிமையினாலே நம் குடும்பம், அவருடைய மகிமையினாலே நம் தேவாலயம் நிறைந்திருக்க போகிறது. இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற எல்லா நாட்களிலும் கர்த்தர் அப்படிதான் ஒரு நிறைவுக்குள்ள நம்மளை வைக்க போகிறார். கர்த்தருடைய வீட்டுல குறைவன் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மகிமை நமக்குள்ள கடந்து வர போகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:16 வாசிக்கிறோம், நம் சரீரமே அவர் தங்குகிற ஆலயம் என்று. அப்போ நம் சரீரமாகிய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. நம்ம குடும்பம் என்ற ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. திருச்சபைக்குள்ள கர்த்தருடைய மகிமை நிறைய போகிறது. வசனத்துல வாசிக்கிறோம், ஏசாயால கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மானிடர் யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்று. எல்லாருக்கும் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றதான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். சோ அதனால இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உன் மகிமை எங்களுக்குள்ள ஆண்டவரே நிறைந்திருக்கட்டும். அநேகருக்கு நாங்க வெளிச்சமா இருக்கணும், அநேகருக்கு நாங்க உப்பா இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய மகிமையினால நிரப்புங்கன்னு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஜீவ பலியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மையும் ஒரு பிரயோஜனமான பாத்திரமா எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி இந்த காலை வேளையில நான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை நமக்குள்ளேயும் நம்மளுடைய தேசங்களுக்குள்ளேயும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். God bless you.